விஷயத்துல ஆரம்பிக்கல. இல்ல இன்னைக்கு ஆலோசனை நிறைய இருக்கும். சந்தோஷ் வராரு. சோ நிறைய ஆலோசனைகள் இருக்கும். என்ன பண்ண போறோம், அடுத்த எலெக்ஷன் வர போகுது. சோ தேர்தலுக்கு என்ன செய்ய போறோம், நம்மளுடைய கூட்டணி பத்தி பேச போறோம். சோ அந்த விஷயங்கள் நிறைய இருக்கு, நிறைய பேசுவோம். ஏற்கனவே கூட்டணியில பல்வேறு பிரச்சனைகள், அதிமுகவுடைய கூட்டணி ஒரு பிளவுபட்டிருக்கு ஒரு பக்கம் அப்படியெல்லாம் கிடையாது. இது பிரச்சனை அதிமுகவுடன் எந்த பிரச்சனையும் கிடையாது. மற்றது பாத்தீங்கன்னா பெரியவர்கள் வந்திருக்காங்க, அவங்க தான் முடிவு பண்ணணும் என்ன எப்படி பண்ண போறோம், கூட்டணி எப்படி சேர்க்க போறோம். இதை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நீங்க ரொம்ப தயாரா இருப்பீங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன மாதிரியான உங்களுடைய கருத்துக்கள் என்ன மாதிரியான தெரிவிச்சிருக்கீங்க ஆல்ரெடி? உண்மை, திமுகவுடைய அரசாங்கத்துல கடந்த 5 வருடங்கள்ல தமிழ்நாட்டில் வாழ்ற மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க. இது ஒரு குடும்ப அரசியல் மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. சமீபத்துல இளையராஜா அவர்களுக்கு நடந்த அந்த பாராட்டு விழாலையும் பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேர் முன்கூட்டிய 3 வரிசையில உட்கார்ந்துருந்தாங்க. எந்த பெண்கள், இவங்க மட்டும் பெண்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பெண்ணை நான் அந்த கூட்டத்துக்கு வந்ததாக நான் பார்க்கவே இல்லை. சோ இளையராஜா அவர்களுடைய நிகழ்ச்சியில பாராட்டு விழா நடக்கும் போது 50 ஆண்டுகள் அவருடைய பாராட்டு விழால அதுல எந்த பெண்களும் அவருடைய இசையில பாடலையா சினிமால? சோ ஒரு பெண்ணு கூட கூப்பிட்டதே கிடையாது. இதுதான் உங்களுடைய உமன் எம்பவர்மெண்டா? எனக்கு புரியல. பெண்கள் முன்னிட்டு நாங்க அத்தனை விஷயங்கள் செய்ய போறோம்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் போது கட்சி சார்பாக, அரசாங்கம் சார்பாக ஒரு இன்வைட் எல்லாருக்கும் போகும்போது ஏன் ஒரு பெண் கூட அந்த நிகழ்ச்சியில நான் பார்க்கல? அப்ப யாரையும் கூப்பிடல. நானும் விசாரிச்சுட்டேன், யாரையும் கூப்பிடல. விஜயுடைய இல்லைங்க, கருத்து சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. அவர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. தேர்தலை தொடர்ந்து திமுக மற்றும் மத்திய அரசு தான் விமர்சனம் செய்யறாரு. இந்த விமர்சனத்தை எல்லாருக்கும் உரிமை இருக்கு விமர்சனம் செய்யறதுக்கு. மக்கள் எப்படி எடுத்துக்க போறாங்க அதுதான் முக்கியம்.